ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மத்திய அரசு நிறுவனத்திலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான்ட் ஜீனோம் ரிசர்ச் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்தோட மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்திலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சயின்டிஸ்ட்டுக்கு கிரேட் 6 சயின்டிஸ்ட்டுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எஸ்சிக்கும் ஒரு ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் மொத்தம் 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 55ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 1,31,100லேருந்து 2,16,600 வரைக்கும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு சம்பளமாக இந்த ஜாபில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பிஹெச்டி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 12 வருஷம் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் 1க்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி அன்ரிசர்வ் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு 25,500லேருந்து 81,800 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபில் இருந்து நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் வித் சயின்ஸ் +2 2 இயர்ஸ், அதாவது +2 2 இயர்ஸ் முடிச்சுட்டு சயின்ஸ் குரூப் எடுத்து 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி முடிச்சிருந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி, அப்படி இல்லைன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர் மெட்ரிகுலேஷன் வித் ஐடிஐ இது முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கன்சல்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொறுத்தளவுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ரீசன்ட்லி ரிட்டையர்ட் இன்ஜினியர் ஆஃப் சிபிடபிள்யூலேருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கன்சல்டன்ட் ப்ரொக்யூப்மெண்ட் அண்ட் ஸ்டோருக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டையர்ட் ஆஃபீஸராக இருக்கணும், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் அட்டானமஸ் பாடியில் வித் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட ரிட்டையர் ஆன ஆஃபீஸராக இருக்கணும், ரீசன்ட்லி ரிட்டையர் ஆன ஆஃபீஸராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா லெவல் 9 அண்ட் பிலோ கேட்டகிரி, அதாவது சேலரி ரேஞ்சை வச்சு லெவல் 9 அண்ட் பிலோன்னா இந்த டெக்னீஷியனுக்கு வந்து டெக்னீஷியன் பே லெவல் 4 பாருங்கள். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தால் 200ம், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 100 ருபீஸும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. லெவல் 10 அண்ட் பிலோ லெவல் 14, அதாவது லெவல் 10லேருந்து லெவல் 14 வரைக்கும் நீங்கள் வந்து 500 அன்ரிசர்வ் கேட்டகரிக்கும் ஓபிசி கேட்டகரிக்கு 300 நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அன்ரிசர்வ் கேட்டகரி 500ம் ஓபிசி கேட்டகரி 300ம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் பேமெண்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் எஸ்பிஐ கலெக்டில் வந்து சப்மிட் பண்ணணும், பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 ஈவினிங் 5:30 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும், என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோட்டோகிராஃப், உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 50 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா 50 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட 10th சர்டிஃபிகேட் ஆர் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள்
அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 50 kgக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரிலவெண்ட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 700 kbக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனெக்சர் ஏவுக்கு வந்து லெஸ் தென் 50 kg கீழே இருக்கணும், 50 kb கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து காப்பீஸ் ஆஃப் சிஆர்ஆர் ஏபிஏஆர் வந்து 200 kbக்குள்ளே இருக்கணும் அப்படிங்க சொல்லி. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பொறுத்தளவுக்கு 700 kbக்குள்ளேயும். டீட்டெயில் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் அஸ் பர் அனெக்சர் பி. இதிலே இந்த அனெக்சர் ஏ அண்ட் பி வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அவங்க வந்து இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ப்ரீஃப் ரைட் ஆஃப் ஆன் ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் பிளான். உங்களோட ஃபியூச்சர் பிளானும் ரிசர்ச்சில் உள்ள உங்களோட பற்றின இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 50 Kக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி அதர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அது வந்து 200 kbக்குள்ளே இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். அடுத்து ரெஃபரன்ஸ் லெட்டர் ஃப்ரம் அட்லீஸ்ட் 3 ரெஃபரன்ஸ். அவங்களோட நேமு, இமெயில் ஐடி, ஃபேக்ஸ், டெலிஃபோன் நம்பரோட நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண ஸ்லிப்பை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் ப்ரிவ்யூ ஆப்ஷனில் நீங்கள் வந்து சேவ் ஆர் பிரிண்ட் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதே போல் மொபைல் நம்பரும் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஹவர்ஸில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அந்த நம்பருக்கு உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அனெக்சர் ஏ. அடுத்து வந்து அனெக்சர் பியும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அனெக்சர் பி பொறுத்தளவுக்கு உங்களோட பப்ளிகேஷன் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த ஃபாலோவிங் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆத்தர் நேமு, இயர், ஆர்டிக்கல் நேமு, ஜென்ரல் நேமு, இதெல்லாம் வந்து வால்யூமு, பேஜ் எல்லாத்தையும் வந்து இவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்லேயே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அனெக்சர் பி அண்ட் அனெக்சர் ஏ வந்து இங்கே இருக்குது. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5, 2024 ஈவினிங் 5:30 PM வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.